சே பாவம், 2 கண்ணும் இல்ல 2 கையும் இல்ல. இரு அது என்ன வயித்துல நம்ம முண்டுது? கை இருக்கா? இது எங்கிட்ட இருந்தே வருது? சும்மா ஒரு ஃபன்னுக்கு சொன்னேன், அவர் கை இருக்குன்னா எனக்கு தெரியும். நேத்துல இருந்து இந்த வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ இந்த அளவுக்கு பெருசா வைரலா போனதுக்கு காரணமே நியூஸ் சேனல்ஸ் தான். கன்னியாகுமரியில ஒரு கடற்கரையோரத்துல உள்ள ஒரு கோவிலுக்கு பக்கத்துல இவர் பிச்சை எடுக்கிறார். டூரிஸ்ட் ஸ்பாட், கை கால் இல்லாத மாதிரி இருந்தோம்னா ஒரு 5 ரூபா போற இடத்துல 10 ரூபா போடுவாங்க பரிதாபப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி நடிக்கிறார். பண்ணிட்டு போட்டுமே, அவர் என்ன திருட்டு தொழிலா பண்ணிட்டு இருக்காப்ல? இந்த மாதிரி அவர் பிச்சை எடுத்து என்ன கோடி ரூபா சம்பாரிச்சிருக்காங்க. இதை போய் ஒரு பெரிய நியூஸா எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த வீடியோ போட்டு கடற்கரையில் கையில்லாத மாதிரி நடிச்சு பிச்சை எடுத்த ஒரு நபர். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் இந்த ஒண்டரிங் கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி சம்பந்தமான ஒரு பேஜ்ல போட்டிருக்காங்க. பேஜ்ல பெருசா வியூ எல்லாம் போகல, அது வைரலும் ஆகல. ஆனா அந்த பேஜ்காரவள்கிட்ட இருந்து களவாண்டு இந்த நியூஸ்காரன் பூரா போட்டு இப்ப வைரல் ஆக்கி விட்டாங்க. இப்ப பார்த்தா நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் டம்மி தான் போடலாம். எனக்கு என்னன்னா, இவர் இந்த மாதிரிலாம் பண்ணி பிச்சை எடுத்த காசை இவர் வாழ்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதை விட்டு நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பிச்சை எடுப்பாங்க. நம்ம பரிதாபப்பட்டு கொடுப்போம், நேரம் ஒயின் ஷாப்பு கொண்டு போய் கொடுத்து குடிச்சிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருந்தா சரி, பண்ணாலும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது.